பெரிய ஒரு சம்பவம் நடந்துருச்சுங்க நம்ம வண்டியில். பாருங்களேன், ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு விஷயங்க. வாடிப்பட்டி Cock, Glock, pop, drop, roll your body in the grave, chopping no karate, call my sawed off shotty Johnny Cage. Rhymers wanna parlay, but that's just not how I operate. Start my day off smoking rhymers like a white boy with a vape. The hoopty finna bounce with a 2D riding round, ripping doozies, spitting loogies at that bitch that talking down. You be moving through your town, doobie dookie doo doo round. You be goofy, I be gassy, smoking boofy by the pound. And the hoopty finna bounce with it. Back to my channel. எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போ நம்ம டே 2 வீடியோ. சளி பிடிச்சிச்சு காலையில். பார்த்தீங்களா பூச்சியில் எவ்வளோ பூச்சி வச்சுக்கல. இப்படி தான் அடிக்கடி மூக்கு உறிஞ்சிக்கிட்டு இருப்பேன். எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே, கூகுள் மேப். நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடி லிங்கம் அப்படின்ட்டு ஒரு கோயிலுங்க. அந்த கோயிலுக்கு தாங்க நம்ம போயிட்டுருக்குறோம். போயிட்டு சாமி பார்த்துட்டு பக்கத்தில் தேனியில் ஏதாவது நல்ல வாட்டர் ஃபால்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் பார்த்துட்டு நம்ம அப்படியே ரிட்டன் சோழவந்தான் வந்துடுவோம். வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதெல்லாம் அஃபிஷியலாக நம்மளோட அந்த கோடிலிங்கம் கோவில் ஒரு சீரீஸ் ஓப்பன் பண்ணி அதை நம்ம ரைட் பண்ணிகிட்ருக்கோம் கைஸ். இது டே 2 வீடியோ. எபிசோடு 3வது எபிசோடாக போடுவோம்னா இல்லை 2வது எபிசோடாக போடுவோம்னு சொல்லிட்டு சரியாக தெரில. ஏன்னா எடிட்டிங்கில் தான் தெரியும். பார்த்து குட்டி நாய் குறுக்க வந்துருச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அந்த பாலம் ஏறி அந்த பக்கம் அப்படியே இறங்கி போக வேண்டியதான். வாடிப்பட்டி போய் வாடிப்பட்டிலேருந்து வத்தலக்குண்டு, அதாவது பழைய வத்தலக்குண்டான், அப்படி போய் அதுலேருந்து தேனிலேருந்து கம்பம் 123 கிலோமீட்ரு. நம்ம 8:30 மணிக்கு அங்கே ரீச் ஆகும் அப்படின்ட்டு சொல்லுது நம்மளோட கூகுள் மேத்தாஜி. காலையிலே ரைடு பண்ணுறதுக்கு செமையாக இருக்குங்க. மழையெல்லாம் இருக்குது பாருங்கள். நான் வந்து 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு ஒரு 1 ஹவரில் ஏன்னா கிளம்புறதுக்கு 1 ஹவர் ஆகிடும். எப்படியும் 4 மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்பணும் அப்படின்ட்டு அஃபிஷியலாக அந்த ரைடை வந்து ஒரு 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடணுன்ட்டு நினச்சேன். சூரியன் பகவான் செமையாக இருக்குல்ல. ஓகே கைஸ், பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க ரைடு. லிஃப்டா எங்கண்ணே? வாடிப்பட்டி வாங்க. ஓகே கைஸ், நான் வந்து வாடிப்பட்டி போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டோம். ஒருத்தர் லிஃப்ட்டு கேட்டாரில் பார்த்துருப்பீங்க. நம்ம மட்டும் ஏதாவது தானே பேசிகிட்டு இருந்தா, ஏன்னா பார்க்க ஏதோ கொஞ்சம் அவசரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம மட்டும் மோட்டோ விளாக் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நடா இந்த மனுஷன் இப்படி ஊட்டிகிட்டு போகிறான் மோட்டோ விளாக் பண்ணிவிட்டு அப்படின்ட்டு எதாவது நினச்சிப்பாரு, இல்லை பைத்தியம் மாதிரி ஓடாடுறான் அப்படின்னு நினச்சிப்பாருன்ட்டு தான் நான் எதுவும் பேசலை. கேமரா ஆஃப் பண்ணிட்டேன். சில விஷயங்கள்லாம் சொன்னார். ஏதோ அவங்க ஒய்ஃப் ஏதோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களாம், அதனால் சீக்கிரம் போகணும் அப்படின்ட்டு மாதிரி சொல்லியிருந்தார். ஒர்க்கு தொல்லை, அதனால தான் இவ்வளோ இதாக இருந்து போக வேண்டியதாக இருக்குது, இல்லைனா கூடவே இருந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஒரு மாதிரியே கஷ்டமாக இருந்ததுங்க. தயவு செஞ்சு யாராவது ஒர்க் முதலாளி யாராவது இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டான நேரத்தில் கூட அவங்க புருஷனை வேலை வாங்காதீங்க. அட்லீஸ்ட் பணம் கொடுத்து உதவி பண்ண முடியலனாலும் ஓரளவுக்கு அவங்கள விடுங்க. ஓகேவா? விட்டிங்கன்னா அவங்க ஒய்ஃபு கூட அவங்க இருக்கும்போது அவங்க ஒய்ஃபுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா வந்து ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு விஷயங்க. ஓகேவா? அதை வளர்க்குறது அதை விட பெரிய விஷயம். இருந்தாலும் என்னடா அது இல்லை கறியை கக்கிட்டு போகுது இந்த வண்டி. அண்ணே நல்லா கறி அடிக்கிறேனே, வச்சு வேறையாடா, நல்லா துப்புங்கடா ரோட்டை பார்த்து. நமக்குன்னே வந்துடுறாங்க வச்சு துப்புறதுக்கு. சரி, எதில் விட்டேன்? அதான் அவங்க மேட்ரு. இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் விடுங்க. ஓகேவா? வேலை முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லல. அதுக்காக இந்த டைமில் கூட போட்டு ப்ரெஷர் பண்ணாதீங்க. அவன் நைட் ஷிஃப்ட்லாம் பார்த்துட்டு இப்போ ஓடுறாரு, எந்த அளவுக்கு பாருங்க. சரி, ஓகே கைஸ், நம்ம வந்து ஜாலி மூமெண்ட்டுக்கு வருவோம், அது ஒரு பக்கம் வைப்போம். பாருங்க, நான் வரும்போதே பார்த்தேன் அந்த சைடு கொஞ்சம் ஆப்போசிட் நேராக வர்ற மாதிரி இருந்துச்சு அந்த மலை. அந்த மலைகிட்ட வரும்போது பார்த்தேன், நல்லா செமையாக இருந்ததுங்க அந்த ரோடு. நம்ம ஹைவேலே வர வேண்டியது, அந்த ஹைவே காமிக்க பார்த்தீங்களா, நம்ம ஹைவேலே தான் போக வேண்டியது.
சரி அவர் வாடிப்பட்டி உள்ளே வந்தால் தான் அவருக்கு பஸ்ஸு கிடைக்கும் அப்படின்றதுக்காக உள்ளே வந்து அவர் வாடிப்பட்டியில் விட்டுட்டு அப்படியே நம்ம மறுபடியும் இந்த லோக்கல் ரோட்டில் போய் அப்படியே ஹைவேல நம்ம ஜாயிண்ட் ஆகிடுவோங்க. க்ளவுஸில் எதுவும் போடலை, சரி பக்கம்தான் அப்படின்ட்டு க்ளவுஸு போடலை. பேக்குகளை எல்லாத்தையும் வீட்டிலே வச்சுட்டேன். ஏன்னா நம்ம எவ்வளோ சீக்கிரம் போய்ட்டு எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அந்த அளவுக்கு வரணும். வந்து நமக்கு நிறைய ஒர்க் இருக்குங்க. இந்த ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு நைட்டு கிளம்புறதா இல்லை நாளைக்கு காலையில் கிளம்புறதாங்கிறது தெரியல. ஏன்னா நைட்டு கூட நிஜமாக சத்தியமாக தூங்கவே இல்லை. அந்த அளவுக்கு எப்பயுமே புது இடம் அப்படிங்கும்போது தூக்கம் வராதுங்க எனக்கு. அதனால சரிட்டு தூங்கவே சுத்தமாக கண்ணு போன அப்படியே மாறியே எரிய ஆரம்பிக்குது. இப்போ லைட்டாக எரிய ஆரம்பிக்குது. இருந்தாலும் அந்த ஒரு மூமெண்ட் என்ஜாய் மூமெண்ட் இருக்கிறதுனால எனக்கு அவ்வளோவா தெரியல. ஓகேவா, அந்த மலை ஏன்னா நம்ம இவ்வளோ நாளும் நம்ம ஊரே பார்த்து பழகிட்டோமா. நம்ம ஊர் பக்கம் மலையே சுத்தமாக கிடையாது. அந்த மலை அந்த கல்லுங்கிற ஐட்டமே நமக்கு கிடையாது. 500 மீட்டர் டேன் லெஃப்ட் திங்கம் ஏடி தங்கம் ஊர் மாதாஜி சொன்னால் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. அதாங்க இந்த மலையெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு கண்ணு மொழியே பிதுக்கிற அளவுக்கு பார்க்குறேன்னா வச்சுங்களேன். அந்த அளவுக்கு எக்ஸைட் ஆகிட்டேங்க. எனக்கு என்னமோ கொடைக்கானல் மலை இதுவாக இருக்குமோ அப்படின்னு தோணுது. இந்த வரைக்கும் பார்த்தீங்களா அதுவாக இருக்குமோன்னு தெரியல, எனக்கு சரியாக தெரில. அப்படியே நம்ம போவோம். ஹைவே வந்துட்டோம் நினைக்கிறேன். ஆமாம், இந்த ரோடுல நல்லா மறக்க முடியாத ரோடுங்க. ஏன்னா ஒரு நைட்டு இந்த ஹைவேல நான் படுத்து தூங்கியிருக்கேன். தூங்கலை, படுத்து இருந்திருக்கேன். ஓகேவா, அந்த அளவுக்கு நம்ம வண்டி கூட பிரச்சனை கொடுத்துருக்கு. நீங்கள் நம்ம யூடியூப்ல சேனலில் வீடியோ இருக்கும், நம்ம லியோ என்னென்ன பிரச்சனை கொடுத்தாரு அப்படின்ட்டு. கரெக்டாக 4500 கிலோமீட்டரில் வந்து நம்ம கிளட்ச் பிளேட்டு சுத்தமாக போயிட்டுங்க. அதனால நம்ம ஃபுல்லாக இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போய் மாற்றிருப்போம். நம்ம வந்து இன்னொரு இன்ட்ரோவே கொடுக்கல, லைட்டாக ஒரு இன்ட்ரோ கொடுத்துப்போம். சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் டக்கு வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் guys. இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் தான் நம்ம ரைட் அவுட் அப்டேட் எல்லாமே கொடுத்துட்டே இருப்போம். பிவிஎஃப் ஓகே. 2 குரூப் வண்டி போதா, பின்னாடி வேறு 2 குரூப் வந்துட்டு இருக்காங்க. நம்ம என்னமோ ரேஸுக்கு போகிறோமோங்கிற மாதிரி ஓட்டுறாங்க. ஐயோ மழை வேற பெய்யுது. என்னங்கடா அது புது ட்விஸ்ட்டு. வெயில் அடிக்குதுங்க, ஆனால் மழை தூருதுங்க. இந்த பாருங்க 390 250 200 250 தெரியல. நம்ம படி நம்ம வேலையை பார்ப்போம். அவங்க யாராவது குறுக்க வராங்க பார்த்தீங்கன்னா 4 வண்டி மொத்தத்தில் கொடைக்கானல் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி போய் கொடைக்கானல் போகிறது பரவாயில்ல, ஜாலியான ட்ரிப்பு தானே. பசங்களோட குரூப்பாக போகிறதுங்கிறது டீசெண்டாக போகிறாங்க. ரைடிங் ஜாக்கெட்டு எல்லாம் இல்லை, ஆனால் ஹெல்மெட்லாம் கரெக்டாக ப்ராப்பராக போட்டிருக்காங்க. நல்லா டீசெண்டான ரைடு மாதிரி இருக்குது. நம்மளும் இது மாதிரிலாம் போகணும் ஆசை. எங்கே நம்ம பசங்களுக்கு ஒர்க் அப்படி, அதனால் வர முடியல. நம்மளும் இந்த தடவை கொடைக்கானல் போகல. பசங்களாம் இருந்தால் தான் கொடைக்கானல்லாம் போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்குங்க. என்னென்னா நான் மட்டும் தனியாக போயிட்டு ஒன்றே கப்புள்ஸாக போகணும், இல்லையா ஃப்ரெண்ட்ஸுங்களோட போகணும். நமக்கு 2 பேர் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. அப்படிங்கும்போது நம்ம போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சரி கோயில்களையாவது சுற்றி பார்ப்போம் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கேன். விவேஃபே அங்கே பாருங்களேன், மலையெல்லாம் சூப்பராக இருக்குது. மேலே ஒரு கட்டடம் இருக்குங்க, நல்லா இருக்குது. பாருங்களேன், வேணும்னு நம்ம ஒன்றும் முந்தில் நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம். சரி ஓகே, அவங்களோட இது கரெக்டாக இருக்கும். ஓகேங்க, மழை வேறு தூருது. அவங்களுக்கு தெரியுதா? வெயில் ஆனால் அடிக்குது, நிழல் தெரியுது பார்த்தீங்களா? வெயில் செமையாக அடிக்குது, ஆனால் மழை தூருதுங்க. கொடைக்கானல் 52 கிலோமீட்டர் இந்த சைடு போகுதுங்க. நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக தான் போக வேண்டியது. இது இடையில தான் கொடைக்கானல் ரோடு வரும் போல். எம்டி அழகாக இருக்குல்லங்க. அந்த பேக் சைடு எடுத்துட்டா சூப்பராக இருக்குங்க பார்க்க. எல்லாம் ஏதோ ஒரு கட்டவட்டி மாதிரி இருக்குங்க, அழகாக இருக்குங்க எம்டி. பிஎஃப்ஏ நம்ம அந்த ஷார்ட்ஸு சின்னதாக ஒரு சினிமா ஷார்ட் மாதிரி பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். பிவிஎஃப்ஏ விட்டு எடுத்தாங்க அந்த ரோட்டில், சும்மா சிங்கிள் ரோடா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ரொம்ப வண்டியை கொஞ்சம் விரட்டாமல் பொறுமையாக எடுத்தது.
கூடிய சீக்கிரம் 360 வாங்குவோம் பிவிஎஃப். அந்த கோயிலுக்கு வந்து இன்னும் ஒரு 53 கிலோமீட்டர் இருக்குது பிவிஎஃப். நான் வந்து அந்த 4வது எபிசோடாக தான் போடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நீங்கள் லாங்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் போர் அடிச்சிடும். சும்மா அப்பப்போ ஷார்ட்ஸாக பார்த்தா தானே உங்களுக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அதிகபட்சம் வேணால் ஒரு 10 நிமிஷம் அதான் ஒரு வீடியோ போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். அப்போ மலையெல்லாம் பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க அந்த மலையெல்லாம். அந்த பக்கம்லாம் இன்னும் வெயில் அடிக்கல, இந்த கிராஸில் தான் வெயில் அடிக்குது. செமையாக இருக்குது பார்க்கறதுக்கு. அப்படியே கிராஸாக அடிக்கவும் அந்த மரம் அங்கே உள்ள செடி கொடிகள்லாம் வந்து கொடிங்கிறப்ப இருக்குது. அது பெருசு பெருசாக மரம் மாதிரி தான் இருக்கும். நம்ம இங்கேருந்து பார்க்குறதுக்கு அது சின்ன ஒரு செடி மாதிரி நமக்கு தெரியும். அது பெரிய பெரிய மரமாக தான் இருக்கும். அழகாக இருக்குங்க இந்த இடமே. மனுஷனாக பிறந்தா எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். ஆனால் சில பேர் என்ன சொல்லுவானுங்கன்னா, இதெல்லாம் எதுக்குடா தேவையில்லாத வேலை, கேமரா காசு கொடுத்து வாங்கிக்கிட்டு இது மாதிரி வீடியோ பண்ணிக்கிட்டு இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு பிடிச்ச விஷயம் பிவிஎஃப் இது. நம்ம பிடிச்ச விஷயத்தை செய்கிறதுனால எந்த ஒரு தப்பும் கிடையாது. அதுக்காக நம்ம தானே கஷ்டப்படுறோம். நம்ம ஒன்றும் யார் காசையும் அடிக்கலை, யார் சொத்தையும் பிடுங்கலையில. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிட்டு இஎம்ஐ கட்டி ஒரு பொருளை வாங்குகிறோம் பிவிஎஃப். அது எந்த அளவுக்கு பாதுகாக்கணுங்கிறது நமக்கு தெரியும் பிவிஎஃப். என்ன சொல்கிறீங்க? ஓகேவா? அதனால் தயவு செஞ்சு வந்து அந்த 2 முட்டா பசங்க வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுறதெல்லாம் நிறுத்திங்க. ஓகேவா? ஏன்னா சப்போஸ் வந்து என்னோட ரிலேட்டிவ்லாம் நிறைய பேர் பார்ப்பாங்க, லேடிஸ்லாம் பார்ப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அசிங்கமாக பேசுகிறத மட்டும் நிறுத்திங்க. ஓகேவா? அது நல்லா இல்லாத மாதிரி இருக்குல்ல. என்ன சொல்கிறீங்க? சப்போஸ் நாளைக்கே உங்கள் அம்மா அப்பா யாராவது பார்த்தாங்கன்னா அது உங்கள் பையன் தான் மெசேஜ் பண்ணுறாங்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு நம்ம பையன்லாம் இந்த மாதிரி பேசுவானா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சும்ல பிவிஎஃப். அதனால் கஷ்டமாக இருக்குது. நான் எல்லாரையும் சொல்ல, இந்த கமெண்ட் பண்ணவங்கள மட்டும் சொல்கிறேன். ஓகேவா? மற்றபடி நீங்கள் எல்லாருமே நம்ம ஃபேமிலி தான் பிவிஎஃப். எல்லாமே நம்ம பிவிஎஃப் ஃபேமிலி. ஓகே. பெரிய ஒரு சம்பவம் நடந்துருச்சுங்க நம்ம வண்டியில். என்னடா அப்போலேருந்து வண்டி ஒரு மாதிரியாக தம்மாகி போகுது, பெட்ரோல் இந்த அளவுக்கு இழுக்குதே அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதாவது ஆக்சிடென்ட் கொடுத்தா வண்டி போவே இல்லைங்க, மாதிரியே உலட்டிக்கிட்டே இருந்தது.